வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. இது நல்லா பொரியட்டும். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கட்டும். நல்லா வதங்கின உடனே ஒரு 3 பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுக்கணும். 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க, பெரிய வெங்காயத்தை. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. அதை சேர்த்துக்கங்க. ஒரு 200 கிராம், இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே 200 கிராம் கத்திரிக்காயை ஏற்கனவே நான் நறுக்கி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். தோசையோடையும் சாப்பிடலாம், நம்ம இட்லி கூடையும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால இது புளி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நல்ல ஓரளவுக்கு பாதி வெந்த உடனே இதுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், மிளகு வேறு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து காரப்பொடி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேகட்டும். பாதி தான் உங்களுக்கு வெந்திருக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் மல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இந்த காய் வேகிறதுக்காக தான் நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, நல்லா காய் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாற வேண்டியதான். அருமையான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.